ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் டி.கே. பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் பி. கவி பொன்முத்து, எஸ். வல்லரசு, ஜே. அசிஃபா கனி, வி. ஹரிஸ்ரீ, எஸ். ஜமுனா, ஆர். சிவசங்கரன். சென்ற வாரம் ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியின் வரிசையில் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் பற்றிய தொடர் வினாடி வினா நிகழ்ச்சியில் இன்னும் பல சுவையான தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அடுத்த சுற்றுக்கு போலாமா? இதுவும் ஒரு விரிவாக்க சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. NACO இதன் விரிவு என்ன? NACO இதன் விரிவு என்ன? நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். மிகச் சரியான விடை. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. DIPAM இதன் விரிவு என்ன? டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட். சூப்பர் ஆன்சர். டீம் பி 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். The department manages the union government's investments in equity, including disinvestment of equities in central public sector undertakings. அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. ஸ்டார்ஸ் என்பதன் விரிவு என்ன? ஸ்டார்ஸ். Strengthening teaching, learning and results for states. சூப்பர் ஆன்சர் from டீம் சி. டீம் சி 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த சுற்றுக்கு போலாமா? இது ஒரு பொது சுற்று. முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. மிஷன் மௌசம் என்பது எந்த துறையின் முன்னேற்றத்திற்காக தீட்டப்பட்ட திட்டமாகும்? மிஷன் மௌசம். வானிலை மாற்றங்களை துல்லியமாக கணிக்கும் திட்டமாகும். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. சூப்பர் ஆன்சர் ஃப்ரம் டீம் ஏ. வானிலை மாற்றங்களை துல்லியமாக கணிக்கும் ஒரு திட்டமாகும். இது வானிலை முன்னறிவிப்பு, காலநிலை ஆராய்ச்சிகளின் இந்தியாவின் திறன்களை மேம்படுத்துதல், காலநிலை மாற்றங்களுக்கு தயாராகுவது போன்றவை இத்திட்டத்தின் நோக்கமாகும். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. நமோ ட்ரோன் டிடி யோஜனா என்னும் திட்டம் யாருக்காக, அவர்களின் எந்த துறை முன்னேற்றத்திற்காக வரையறுக்கப்பட்டுள்ளது? மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கும் பெண்களுக்கு ட்ரோன் பயன்பாட்டு பயிற்சி வழங்குதல். சூப்பர் ஆன்சர். டீம் பி 10 மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். மகளிர் சுய உதவி குழுக்களில் அங்கத்தினர்களாக உள்ள பெண்களுக்கு ட்ரோன்களை இயக்குதல் மற்றும் அவைகளை விவசாயத்தின் முன்னேற்றத்திற்கு எவ்வாறு பயன்படுத்துவது போன்ற பயிற்சிகளை அளித்தல் இத்திட்டத்தின் நோக்கமாகும். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. எண்ணெய் வித்துக்களின் இறக்குமதியை குறைக்கவும் உள்நாட்டில் எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியை பெருக்கவும் இந்தியா கொண்டு வந்துள்ள திட்டத்திற்கு பெயர் என்ன? நேஷனல் மிஷன் எடிபிள் ஆயில். நேஷனல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில். மிகச் சரியான விடை. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த சுற்றுக்கு போகிறோம். இது ஒரு சிறப்பு சுற்று. நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கேளுங்க. ஜன்தன், மத்திய அரசின் ஜன்தன் யோஜனா, மன்தன் யோஜனா, வன்தன் யோஜனா, இந்த 3 திட்டங்களில் எந்த திட்டம் பழங்குடியினருக்கான திட்டமாகும்? வந்தன் யோஜனா. வந்தன் யோஜனா. மிகச் சரியான விடை. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா என்பது நாட்டு மக்கள் அனைவரையும் வங்கி சேவைகளுக்குள் கொண்டு வரும் திட்டமாகும். பிரதம மந்திரியின் கிசான் மன்தன் யோஜனா திட்டம் 60 வயதை கடந்த விவசாயிகளுக்குரிய பென்ஷன் திட்டமாகும். பிரதம மந்திரியின் வன்தன் யோஜனா திட்டம் என்பது பழங்குடியினரின் வாழ்க்கை தர முன்னேற்றத்திற்கான திட்டமாகும். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. PM ஆஷா, PM உஷா, PM போஷான், இதில் எந்த திட்டத்தில் பள்ளி குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து உணவு வழங்கப்படுகிறது? PM போஷான். மிகச் சரியான விடை. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு வருகின்றது. சௌபாகிய யோஜனா, PM உஜ்வல யோஜனா, அட்டால் புஜன் யோஜனா, இதில் எந்த திட்டத்தில் நிலத்தடி நீரை பராமரிக்கும் திட்டமாக அறியப்பட்டுள்ளது? அட்டால் புஜன் யோஜனா. மிகச் சரியான விடையாகும். சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்று ஒரு கால்நடை மேம்பாடு குறித்த ஒரு சுற்றாகும். முதல் கேள்வி ஏ அணிக்கு. ராஷ்டிரிய கோகுல் மிஷன் என்பது எதை குறிக்கிறது? ராஷ்டிரிய கோகுல் மிஷன். பசுமாடு எருமை இனங்களின் மேம்பாடு. ஓரளவுக்கு கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. பசுமாடுகள் மற்றும் எருமை இனங்களின் மேம்பாட்டுக்கான திட்டம் தான் ராஷ்டிரிய கோகுல் மிஷன். ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். உள்நாட்டு மாடு மற்றும் எருமை இனங்களின் மேம்பாடு, பாதுகாப்பு மற்றும் அவற்றின் உற்பத்தி திறனை அறிவியல் ரீதியாக அதிகரிப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டமாகும். அடுத்த கேள்வி பி அணிக்கு. பசு ஔஷதி ஸ்கீம் என்னும் திட்டம் எதற்கானது? மலிவு விலையில் கால்நடைகளுக்கு மருந்துகள் வழங்குதல். மிகச்சரியான விடை.
விவசாயிகளுக்கு மலிவு விலையில் உயர்தர பொதுவான கால்நடை மருந்துகள் மற்றும் இன கால்நடை மருந்துகளை வழங்குவதை நோக்கமாக கொண்ட திட்டமாகும். இந்த மருந்துகள் பிரதான் மந்திரி கிசான் சம்ரித்தி கேந்திரியாக்கள் மூலமும் மற்றும் கூட்டுறவு சங்கங்களால் நிறுவப்பட்டுள்ள பசு ஔஷதி கேந்திரியாக்கள் மூலமும் விற்கப்படுகின்றன. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஃபார் அனிமல் ஹஸ்பெண்ட்ரி இந்த மத்திய அரசு நிறுவனம் எந்த நகரத்தில் உள்ளது? பெங்களூரு. மிகச் சரியான விடை. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பெண்ட்ரி அண்ட் டெய்ரியிங் என்ற மத்திய அரசு அமைச்சகத்தின் கீழ் வருகின்றது. இப்போ அடுத்த சுற்று போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோம். 12 ரவுண்ட்ஸ் முடிவில் A டீம் ஸ்கோர் 110 பாயிண்ட்ஸ், B டீம் ஸ்கோர் 125 பாயிண்ட்ஸ், C டீம் ஸ்கோர் 120 பாயிண்ட்ஸ். B டீம் 125 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க, ஃபாலோட் பை C வித் 120 பாயிண்ட்ஸ். இதுவரை நடந்த சுற்றுகளில் மொத்தம் 12 சுற்று முடிவடைஞ்சிருக்கு. அதே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. பிக்கும் சிக்கும் ஒரு போட்டி பயங்கரமாக அப்படியே போயிட்டே இருக்குது. கரெக்டாக அதே அந்த லீடு மெயின்டைன் பண்ணுறாங்க பி அணியினர் 125 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். சி அணியினர் அவர்களுக்கு மிக மிக அருகாமையில் 120 மதிப்பெண்களோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏ அணியினரும் ஒரு நல்ல ஃபைட்டு கொடுக்குறீங்க, 110 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறீர்கள். இப்போ கடைசி 4 சுற்றுகள், இந்த 4 சுற்றுகளில் நீங்கள் எடுக்கிறத வச்சு தான் நீங்கள் யார் முதல் வரப்போறீங்கன்றது தெரியும். அடுத்த சுற்றுக்கு போகலாம். இது ஒரு பொது சுற்று, சரியா? தனிநபர் காப்பீட்டிற்கு செலுத்தப்படும் பிரீமியம் தொகைக்கான ஜிஎஸ்டி எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டது? போன வருஷமே வந்துச்சு ஜிஎஸ்டியினுடைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் குறைச்சி இல்லையா? அதில் டேர்ம் லைஃப்பில் ஜிஎஸ்டி எந்த சதவீதத்துலேருந்து எந்த சதவீதம்? முயற்சி பண்ணுங்க. 16லேருந்து 0 குறைச்சாங்க ஐயா. 16 தவறான விடை. நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களா? பி அணியினர் சொல்லுங்க. 18% to 0%. 18%லேருந்து 0%. ரொம்ப சரியான விடை. 18%லேருந்து 0. இப்போ இந்த ஜிஎஸ்டி தனிநபர் காப்பீடு அதே மாதிரி ஹெல்த்து இன்சூரன்ஸ் எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி 0 ஆக்கியிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் மக்களுக்கு இல்லையா? ஸோ இப்போ தனிநபர் காப்பீட்டுக்கு 18% to 0%. ரொம்ப அழகாக பி அணியினர் சொல்லியிருக்காங்க. பி அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள். இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகின்றது. நல்லா கேளுங்க. உலகமே வியக்கும் வண்ணம் முன்னேற்றம் கண்டுள்ள டிஜிட்டல் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது? டிஜிட்டல் இந்தியா இன்னைக்கு மிக ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு இல்லையா? அது எந்த வருஷம் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது? 2014. 2014 தவறு. நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா? சி அணியினர் முயற்சி பண்ணுங்க. 2015 தான். ஒரே ஒரு வருஷம் தவறாக சொல்லிட்டீங்க. சி அணியினர் கரெக்டாக சொல்லிட்டாங்க. 2015 1/7/2015 அன்று தான் டிஜிட்டல் இந்தியா திட்டம் கொண்டு வரப்பட்டது. காகிதமற்ற ஒரு கட்டமைப்பையும் சமுதாயத்தை வளர்க்க இத்திட்டம் பாடுபடுகிறது. கிராமப்புறங்களில் இணைய வசதியை மேம்படுத்துதலும் இதன் நோக்கமாகும். இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகின்றது. இந்த கேள்வியை நல்லா கேளுங்க. இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயில் எந்த 2 நகரங்களுக்கு இடையே விடப்பட்டது? இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயில் எந்த 2 நகரங்களுக்கு இடையே விடப்பட்டது? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். நிறைய இப்போ வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் எல்லாம் ரொம்ப பாப்புலராக ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? முதல் வந்தே பாரத் எங்க? சென்னையிலிருந்து மதுரை. இல்லை தவறு. நீங்கள்? மும்பை டு பெங்களூரு. இல்லை தவறு. நீங்கள் பி அணியினர்? டெல்லியிலேருந்து மும்பை. தவறான விடை. நான் சரியான விடையை சொல்கிறேன். இதை யாருக்கும் மார்க்கு கொடுக்க முடியாது. புதுடெல்லிக்கும் வாரணாசிக்கும் இடையே 2019 ஆண்டு பிப்ரவரி 15 இந்தியாவின் முதல் வந்தே பாரத் இயக்கப்பட்டது. சரிங்களா? இப்பொழுது அடுத்த சுற்று, அதுவும் ஒரு பொது சுற்று தான். சரிங்களா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. மிஸ்டி MISTI இயக்கம் எந்த துறை முன்னேற்றத்திற்கானது? மிஸ்டி என்னும் திட்டம் கடலோர மாநிலங்களுக்கு உள்ள சதுப்பு நில காடுகளை பாதுகாக்கும் திட்டமாகும் இது. சரி, சரியான விடையை தான் சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். கடலோர மாநிலங்களில் உள்ள சதுப்பு நில காடுகளை பாதுகாத்தல் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். கடலோர அரிப்புகளுக்கு எதிராக சதுப்பு நில காடுகளை பாதுகாக்கவும் அதன் மூலம் கடலோர சமூக மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றவும் இத்திட்டம் பயன்படுகிறது. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. டாக்கில் என்னும் இணையதளம் யாருக்காக உருவாக்கப்பட்ட இணையதளமாகும்?
நுகர்வோர் பாதுகாப்பு. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் மிகச்சரியான விடை. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இது நுகர்வோர் பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டமாகும், ஒரு இணையதளமாகும். இது நுகர்வோர் மற்றும் அவர்களது வழக்கறிஞர்கள் புகார்களை பதிவு செய்யவும் அதனை கண்காணிக்கவும் இந்த இணையதளம் பயன்படுகிறது. இது நுகர்வோர் குறை தீர்க்கும் முறையை எளிதாக்கவும் திறமையானதாக்கவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் ஆக்குகிறது. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. புகழ்பெற்ற விவசாய கடன் அட்டை எனப்படும் கிசான் கிரெடிட் கார்டு எந்த துறையின் ஒத்துழைப்போடு வடிவமைக்கப்பட்டது? கிசான் கிரெடிட் கார்டு ரொம்ப பாப்புலர். அதை முதல்ல வடிவமைக்கும் பொழுது ஒரு துறை அதுக்கு ரொம்ப உதவிச்சு, ஒரு பேஸாக அவங்க தான் கொடுத்தாங்க. அதுலேருந்து தான் இந்த கிசான் கிரெடிட் கார்டு வடிவமைக்கப்பட்டது. அது எந்த துறை? நபார்டு மிகச்சரியான விடை. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இதுவும் ஒரு பொது சுற்று. நல்லா கேளுங்க. ஸ்டாண்ட் அப் இந்தியா என்னும் மத்திய அரசு திட்டம் யாருக்கானது? தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினரின் மகளிர் சமுதாயத்தினிடையே சிறு தொழில் செய்யும் எண்ணத்தை ஊக்குவிக்கும் ஒரு திட்டமாகும். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியினர் மற்றும் மகளிர் சமுதாயத்தினரிடையே சிறு தொழில் துவங்கும் எண்ணத்தை ஊக்குவித்து அவர்களுக்கு பிணையமில்லாத வங்கிக் கடன்களை வழங்கி அவர்கள் பசுமை நிறுவனங்களை அமைக்க உதவி புரிதலே ஸ்டாண்ட் அப் இந்தியா என்னும் திட்டமாகும். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. நமாமி கங்கே புரோகிராம் என்பது எதை குறித்த திட்டமாகும்? கங்கை ஆற்றை சுத்தப்படுத்தும் திட்டம். கங்கை ஆற்றை சுத்தப்படுத்தும் தூய்மைப்படுத்தும் ஒரு திட்டமாகும். பி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். கங்கை ஆற்றை தூய்மைப்படுத்தும் திட்டமாகும் இது. கங்கையில் கலக்கும் மாசுகளை அகற்றி தூய்மைப்படுத்துதல், நதியில் எப்பொழுதும் நீர் ஓட்டத்தை ஏற்படுத்துதல், நதி செல்லும் இடங்களின் சுற்றுச்சூழலை மேம்படுத்துதல் போன்றவை இதில் அடங்கும். இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாமா? சௌபாக்கிய யோஜனா என்னும் திட்டம் எந்த நோக்கத்தோடு செயல்படுகிறது? சௌபாக்கியா யோஜனா என்னும் திட்டம் கிராமங்களுக்கு மின் வசதி செய்து கொடுக்க. கிராமங்களுக்கு மின் வசதி செய்து கொடுத்தல் ரொம்ப சரியான விடை. மின்சாரம் இல்லாத அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் நகரில் நலிந்து வாழும் வீடுகளுக்கும் மின் வசதி ஏற்படுத்தி கொடுத்தல் இத்திட்டமாகும். கிராமப்புறம் இல்லாமல் நகரத்திலேயும் நலிந்து வாழ்கிற மக்களுக்கு மின் வசதி செய்து கொடுத்தல். சரிங்களா? கிராமப்புறம் மட்டும்தான் நீங்கள் சொன்னீங்க, அதனால் உங்களுக்கு 5 மதிப்பெண் தரேன். சரிங்களா? இங்கு நகரம் ஆஸ் வெல் அஸ் கிராமம் எல்லாத்துலேயுமே நலிந்த மக்களுக்கு மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுத்தல். இப்போ அடுத்து இந்த நிகழ்ச்சியினுடைய கடைசி சுற்று. இந்த சுற்று வச்சு தான் நீங்கள் யார் ஜெயிச்சிருக்கீங்கன்றது தெரிய வரும். முதல் கேள்வி ஏ அணிக்கு. தேசிய மருத்துவ தாவர வாரியத்தின் தலைமையகம் நேஷனல் மெடிசினல் பிளான்ட் போர்டு எங்குள்ளது? நேஷனல் மெடிசினல் பிளான்ட் போர்டு எங்குள்ளது? சென்னை. சென்னை தவறான விடை. நீங்கள் பி அணியினர்? பூனே. பூனே தவறு. நீங்கள் சி அணியினர்? பெங்களூரு. பெங்களூரும் தவறான விடை. யாருக்காவது ஆன்சர் தெரியுமா? சரி, நான் சொல்லிடுறேன். புதுடெல்லியில் தான் இருக்குது நேஷ்னல் மெடிசினல் பிளான்ட் போர்டு, அதனுடைய தலைமையகம். புதுடெல்லி நம்பர் 1 சன்செட் மார்க், அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அந்த அமைச்சகத்தின் கீழ் வருகின்றது. இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. தேசிய மருத்துவ தாவர வாரியத்தின் வழிகாட்டுதலோடு இயங்கி வரும் தமிழ்நாடு மாநில மருத்துவ தாவர வாரியம் எங்குள்ளது? தமிழ்நாட்டில் மாநில மருத்துவ தாவர வாரியம் எந்த இடத்தில் உள்ளது? இது தேசிய மருத்துவ தாவர வாரியத்தின் வழிகாட்டுதலோடு இயங்கி வருகிறது. இது பி அணிக்கு. நீங்கள் சி அணியினர்? தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல இல்லை. நீங்கள் ஏ அணியினர்? திண்டுக்கல். திண்டுக்கல் இல்லை. நான் சரியான விடையை சொல்கிறேன். இதை யாருக்கும் மார்க்கு கொடுக்க முடியாது. சென்னை அரும்பாக்கத்தில் பார்த்துருக்கீங்களா? அண்ணா ஆஸ்பத்திரின்னு பார்த்துருக்கீங்களா? சென்னை அரும்பாக்கம் அறிஞர் அண்ணா அரசு இந்திய மருத்துவமனை வளாகத்தில் உள்ளது. மத்திய நிதி உதவி மற்றும் தொழில்நுட்ப வழிகாட்டுதலோடு இது இயங்கி வருகிறது. இப்போ அடுத்த கேள்வி சி அணிக்கு வருகின்றது. சரியா? இந்தியாவிலேயே விவசாய உரங்கள் உற்பத்தியில் முதல் இடம் வகிக்கும் மாநிலம் எது? இந்தியாவிலேயே விவசாய உரங்கள் உற்பத்தியில் முதல் இடம் வகிக்கும் மாநிலம் எது? முயற்சி பண்ணுங்க. இப்பொழுது வாய்ப்பு ஏ அணிக்கு வருகின்றது. மகாராஷ்டிரா. தவறு. நீங்கள் பி அணி? ராஜஸ்தான். ராஜஸ்தானும் தவறான விடை. வேற யாருக்காவது தெரியுமா? நான் சரியான விடையை சொல்கிறேன். இதை யாருக்கும் மார்க்கு கொடுக்க முடியாது. குஜராத்து தான் முதலிடம். சரிங்களா? உத்தரப்பிரதேசம் 2ஆம் இடத்திலும் தமிழகம் 3ஆம் இடத்திலும் உள்ளது.
தமிழ்நாட்டில் நெய்வேலி, ராணிப்பேட்டை, தூத்துக்குடி, மணலி, கோயம்புத்தூர், கடலூர், மேட்டூர் ஆகிய இடங்களில் உரத் தொழிற்சாலைகள் உள்ளன. இப்போ நம்ம நிகழ்ச்சியுடைய முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் யார் முதலிடத்தை வகிக்கிறீங்க அப்படின்றத பார்த்துருவோம். 16 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 130 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 150 பாயிண்ட்ஸ், சி டீம் ஸ்கோர் 140 பாயிண்ட்ஸ். பி டீம் 150 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க, ஃபாலோட் பை சி வித் 140 பாயிண்ட்ஸ். எல்லாருமே நல்லா ஆன்சர் பண்ணீங்க. எல்லாருமே க்ளோஸ். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. 10 மார்க் அந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸு. முதல்ல எல்லாரும் நல்லா படித்து நீங்கள் கொண்டு ஆன்சர்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ ஏதோ ஒரு நிகழ்ச்சி, அதுவும் இந்த மாதிரி ஒரு வினாடி வினா நிகழ்ச்சினா ஒரு முடிவுன்னு ஒன்று வரும் இல்லையா? முதல் இடத்தை 150 மதிப்பெண்களோடு பி அணியினர் முதல் இடத்தை பெறுகிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய மிகப்பெரிய கரவொலியை பரிசாகத்தார். அதே கொஞ்சம் லீடோடையே வந்திருக்காங்க சி அணியினர் ஆல்மோஸ்ட்டு. ஸோ அவங்களும் 140 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் 2ஆம் இடத்தை பெறுகின்றார்கள். சி அணியினருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுதல்கள். இப்போது ஏ அணியினரும் ரொம்ப க்ளோஸாக வந்திருக்கீங்க. நீங்களும் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. 130 மதிப்பெண்களை ஏ அணியினர் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுதல்கள். இப்போது இந்த நிகழ்ச்சியில் நல்ல பல சுவையான தகவல்கள், முக்கியமான தகவல்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா? அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கெல்லாம் இந்த தகவல்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக, பயனுள்ளதாக இருக்கும்ன்றதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த திட்டங்களை அணுகி அவர்கள் பயன்பெறுவதற்கு இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு உந்துகோலாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடு பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இதுவரை ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் TK பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்றவர்கள் பி. கவி பொன்முத்து, எஸ். வல்லரசு, ஜே. அசிஃபா கனி, வி. ஹரிஸ்ரீ, எஸ். ஜமுனா, ஆர். சிவசங்கரன்.